بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் ஒரு மாநாட்டை மெஞ்சுகிற வகையிலே குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே உலகமே திரும்பி பார்க்கும் உன்னத மார்க்கம், உன்னத இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. உலகமெல்லாம் இன்றைக்கு இஸ்லாம் மார்க்கத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வருகிறது. இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் சரியானவை என்று இன்றைக்கு புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த தலைப்பு. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு உலகிலே இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற மார்க்கங்களிலே சீக்கிய மதத்தை தவிர்த்து விட்டு பார்த்தால் இதுதான் கடைசியாக தோன்றிய மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம், புத்த மார்க்கம் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மதங்கள். யூத மதம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மதம். இந்து மதம் சனாதன மதம் என்று சொல்கிறார்கள். அது எப்போ தோன்றியது என்று வரலாறே இல்லை, அவ்வளவு காலமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படி உலகத்தில் இருக்கிற மதங்களில் கடைசியான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது. இது 1400 ஆண்டுகள் தான் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த ஆகியிருக்கிறது. இப்படி கடைசி மார்க்கமாக இருந்தும் இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் மிக அதிகமான மக்களை கொண்ட ஒரு மார்க்கமாக வளர்ந்திருக்கிறது. இப்படி வளர்வதற்கு கூட வேற வேற மார்க்கங்கள் இருக்கிற மாதிரியான உலகளாவிய தலைமை, ஒரு சங்கிலி தொடரான நெட்வொர்க்கு, இது மாதிரியான ஏற்பாடு நம்ம மதத்தில் இருக்குதா? இல்லை. கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் அவங்களுக்கு ஒரு தலைமை இருக்கும். அந்த தலைவர் சொல்வதைத்தான் உலகத்தில் உள்ள எல்லாரும் கேட்பார்கள். எல்லா ஆலயங்களும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கும். அவருடைய உத்தரவை மீறி ஒருவரும் ஒரு ஆலயத்திலும் ஒரு கருத்தும் சொல்ல முடியாது. இந்த மாதிரியாக உலகளாவிய ஒரு தலைமை கண்ட்ரோல்ல இருந்து இந்த மதத்தை பிரச்சாரம் செய்யணும் என்பதற்காக கோடானு ரூபாய்களை அந்த வாட்டிக்கன் தலைமையிலிருந்து செலவழிக்கிறார்களே, அந்த மாதிரி செலவழிக்கிற அளவுக்கு நமக்கு ஏதாவது தலைமை இருக்குதா? உலக முஸ்லிமுக்கெல்லாம் தலைவர் யாரு? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இப்பவும் தலைவராக இருக்காங்களே தவிர இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் உலகத்தில் யாரும் நமக்கு தலைவர் கிடையாது. ஒரு நாட்டில் உள்ள முஸ்லிமுக்காவது ஒரு தலைவர் இருக்கானா? இந்திய முஸ்லிமுக்கு தான் இவர் தான் தலைவர். இவர் சொன்னா எல்லா முஸ்லிமும் கேட்பாங்க, கேட்கணும், இருக்குதா? இல்ல. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முஸ்லிமுக்காவது இவர் தான் தலைவர் காட்ட இயலுமா? அப்ப நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உலகளாவிய தலைமையை மனுஷன் கையில் இஸ்லாம் கொடுக்கல. அவன் தலைவனா போனா இஷ்டத்துக்கு நாசமாக்கிடுவான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடவே நிறுத்தப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் அதனுடைய தலைமை அல்லாஹ் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு மெஷினரி ஒர்க் இல்லாம மதத்தை பரப்புவதற்காக கோடானு கோடி ரூபாய்களை செலவு செய்யாம இருந்தும் இந்த மார்க்கம் வளர்கிறது, தாறுமாற வளர்கிறது. கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மார்க்கம் என்ன செய்கிறது? மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. அது போக உலகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்
சமுதாய பணியிலையும் இன்ன பிற அறப்பணிகளையும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை எடுத்து பார்த்தீர்களேயானால் அவங்க தான் நிறைய அனாதை நிலையம் வைத்திருப்பார்கள், அவங்க தான் முதியோர் இல்லங்கள் வைத்திருப்பார்கள், அவங்க தான் மனநல காப்பகங்கள் வைத்திருப்பார்கள், அவங்க தான் ஆதரவற்றோருக்கான இல்லங்களை அதிகமாக வைத்திருப்பார்கள், திக்கற்ற பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லங்களும் அவர்கள் தான் அதிகமாக வைத்திருப்பார்கள், அதிகமான கல்வி கூடங்கள் அவர்கள் கையில தான் இருக்கிறது, அதிகமான மருத்துவமனைகளும் அவர்கள் கையில தான் இருக்கிறது, அதிகமான வெளிநாட்டு நிதியும் கோடானு கோடி ரூபாய்கள் அவர்கள் கையில தான் குவிகிறது. இப்படி எல்லாம் கொடுத்து எங்க மார்க்கத்துக்கு வா படிப்பு தர்றோம், எங்க மார்க்கத்துக்கு வந்தால் உனக்கு மருத்துவம் இலவசம், எங்க மார்க்கத்துக்கு வந்தா வீடு கட்டி தர்றோம், எங்க மார்க்கத்துக்கு வந்தால் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு தாறுமாறாக பணத்தை செலவழித்து பிரச்சாரம் செய்கிறார்களே, அப்படி இந்த மார்க்கத்தில் ஏதாவது இருக்குதா? இஸ்லாத்தை பரப்புவதற்கு என்று கோடானு கோடி ரூபாய்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டு அதையே வேலையாக இந்த சமுதாயத்தில் உள்ள மத குருமார்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களா? பணமும் இல்லை, இருந்தாலும் செய்யவும் மாட்டார்கள். ஆனால் வளர்கிறது. மெஷினரி ஒர்க் இல்லை, எந்த பணியும் நடக்கவில்லை, நினைத்து பார்க்க முடியாத வகையில் இந்த மார்க்கம் என்ன செய்கிறது? வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அதுபோக மார்க்கத்தை வளர்ப்பதற்காக, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக குறுக்கு வழிகளை கையாளுவதை எல்லோரும் கடைபிடிக்கிறார்கள். பொய்களை சொல்லி, மக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி, நெருக்கடியை பயன்படுத்தி, அதன் மூலமாக ஆள் பிடிக்கக்கூடிய வேலையை எல்லாம் பல மதங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் செய்வார்கள்? மனிதன் நோய்வாய்ப்பட்டிருப்பானா, நோய்க்கு நான் ஜெபம் பண்றேன் வா, குருடனை பார்க்க வைக்கிறேன், செவிடனை கேட்க வைக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு குருடனையும் பார்க்க வைக்க முடியாது, பொய் அது. ஒரு செவிடனையும் கேட்க வைக்க முடியாது, பொய். பொய் என்று அவர்களுக்கு தெரிகிறதுனால தான் ஆஸ்பத்திரி அதிகமாக நடத்துறாங்க. இல்லாட்டி குருடனை பார்க்க வச்சுட்டு போயிடலாம். எதுக்கு? மருத்துவமனைகள் அதிகமாக நடத்தி கொண்டு குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள் என்றெல்லாம் இந்த மாதிரி பிரச்சாரம் செய்து ஆள் பிடிக்கிறாங்களே, அது மாதிரி செய்ய நமக்கு அனுமதியாவது இருக்குதா? இஸ்லாம் மார்க்கத்தில் பொய்யை சொல்லி மக்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி சிந்தனையை மழுங்க வைத்து இது மாதிரியான முறையில் ஆள் பிடிப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டா அப்படி அனுமதி இல்லை. அப்ப காலத்தாலையும் பிந்தினதா இருக்கிறது. ஒரு உலகளாவிய தலைமையும் இல்லை, ஒரு நெட்வொர்க்கும் இல்லை, ஒரு பணத்தை வாரி இறைக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளும் இல்லை, பொது சேவைகளும் ரொம்ப ரொம்ப குறைவா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு வேண்டுமானால் பொது சேவைகள் நிறைய நீங்கள் பார்த்திருக்கலாம். இதற்கு முன்னாடி முஸ்லிம் சமுதாய அமைப்புகளோ ஜமாத்துகளோ பொதுமக்கள் சேவையில் அக்கறை செலுத்தியதே இல்லை. அப்படி இருந்தும் வர்றாங்க, அழைக்காமல் வருகிறார்கள், அவர்களாக வருகிறார்கள், தேடி தேடி வருகிறார்கள். இந்த மார்க்கத்துக்கு வா என்று அழைப்பதற்கு நமக்கு திராணி இல்லாமல் இருந்தும் அதற்காக எந்த விதமான முயற்சியும் போதுமான முயற்சியும் செய்யாமல் இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் என்றால் என்ன காரணம்? எந்த அளவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், உலகத்துடைய கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு தலைமை வாட்டிகன்ல இருக்கிறது. அங்கதான் போப்பாண்டவர் என்று சொல்லக்கூடியவர், உலக கிறிஸ்துவர்லாம் தலைவர் இருப்பாரு, அவர் அங்கதான் இருக்கிறார். அந்த வாட்டிகன்ல இருந்து ஒரு இணையதளம், வெப்சைட் நடத்துகிறார்கள். அந்த இணையதளத்தில், எந்த இணையதளம்? கிறிஸ்துவ மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகவும் உலக கிறிஸ்துவ மக்களுக்கெல்லாம் தலைமை தாங்குவதற்காகவும் இருக்கக்கூடிய வாட்டிகன்ல இருந்து, போப்பாண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டிகனில் இருந்து ஒரு வெப்சைட் நடத்துகிறார்கள். அதுல சொல்கிறார்கள், உலகத்தில் அதிகமாக பரவுகிற மதம் இஸ்லாமாக இருக்கிறது. யார் சொல்றா? போப்பாண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் மிக வேகமாக பரவக்கூடிய மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காலத்திலே நாம் தான் மெஜாரிட்டியாக யார்? போப்பாண்டவருடைய இணையதளம் சொல்லுது, நாம் தான் மெஜாரிட்டியாக இருந்தோம். இன்றைக்கு உலக மக்களிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் 17% இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் 19% இருக்கிறார்கள். அவங்களுக்கு முந்தி வந்த மார்க்கமாக இருந்தும், பணத்தை வாரி வாரி இறைத்து நம்ம ஆட்களை பிடித்து இருந்தும்,
பொருளாதார வளம் பெற்ற நாடுகள் எல்லாம் கிறிஸ்துவ நாடுகளாக இருந்தும் நாம 100க்கு 17 பேர் இருக்கிறோம், முஸ்லிம்கள் 100க்கு 19 இருக்கிறார்கள் என்று வாட்டிகன் சொல்கிறது. போப்பாண்டவர் சொல்கிறார். இத ஜனத்தொகையாவும் சொல்கிறார். அந்த இணையதளம் சொல்கிறது, ஜனத்தொகையில சொல்கிறார்கள். உலகத்தில் முஸ்லிம்கள் 130 கோடி மக்கள் இருக்கிறார் அவர் கணக்குப்படி, அதோட கூட இருக்கிறோம். அவருடைய கணிப்பு பிரகாரம் உலகத்தில் 130 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், நாம கத்தோலிக்கர்கள் 113 தான் இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நாம 113 கோடி பேர் இருக்கிறோம், அவங்க 130 கோடி பேர் இருக்கிறாங்க. பட்டு வேகமா, தாறுமாறா, ஃபாஸ்டா, வேகமா, ஸ்பீடா வளர்ந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு சொல்றாரு? இன்னும் கொஞ்சம் முடுக்கி விடணுங்கிறது சொல்றாரு. அவரு நம்மளை பாராட்டுறதுக்கு சொல்லல, நல்ல விளைக்கிறேன்னு. இஸ்லாத்தை பாராட்டி நற்சான்று கொடுப்பதற்கு அவர் சொல்லல. இந்த புள்ளி விவரங்களை அவங்களுடைய மத குருமார்களுக்கு சொன்னால், அப்படியே நம்ம பின்தங்கிட்டோமா, இன்னும் கொஞ்சம் வேலை செய்வோம் என்று ஊக்குவிப்பதற்காக வேண்டி வெளியே வந்த உண்மை. இல்லை வராது, இல்லை என்றால் அவங்க வாயிலிருந்து இந்த உண்மை வந்திருக்காது. அப்ப இது என்னடா, இது போப்பாண்டவரை இவ்வளவுக்கு பொறாமைப்பட்டு ஏக்கப்பட்டு இப்படி தாறுமாறா வளருதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், உலகம் திரும்பி பார்க்கிறது விளங்குது. எந்த அளவுக்கு திரும்பி பார்க்கணும் விளங்குதா? திரும்பி பார்க்கிறது இஸ்லாத்தை எந்த அளவுக்கு போப்பாண்டவருக்கு ஜீரணிக்க முடியாத அளவுக்கு வளர்கிறது. இன்றைக்கு ஐரோப்பாவில் பிரான்ஸ் நாடு இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன தெரியுமா? பள்ளிவாசல்கள்ல இடம் இல்லாமல் பிரதான சாலைகளில் முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை தொழுகிறார்கள். இது திடீரென்று தொழவில்லை, அதிகமாயிட்டாங்க. மக்கள் தொகை முஸ்லிம்கள் அதிகமான காரணத்தினால் பள்ளிவாசல்கள் ஏற்கனவே உள்ள ஜனத்தொகைக்கு ஏற்ப கட்டப்பட்டு இருந்தது. இப்ப நிறைய பிரான்சில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் வந்து இணைகிற காரணத்தினால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளிவாசல் ஃபுல்லா நிறைந்து பிரதானமான மெயின் ரோடு இருக்கும் இல்லையா, பிரதான சாலைகள் அங்க வரைக்கும் மக்கள் தொழுது அந்த நாட்டுடைய பாராளுமன்றத்திலே பிரச்சனையாகி, ஏண்டா இப்படி வெள்ளிக்கிழமை மட்டும் எங்க பார்த்தாலும் டிராபிக் ஆகுது, என்ன விஷயம் என்று ஆய்வு பண்ணி அவன் என்ன சொல்றான், ஒரு வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் கொள்ளவில்லை. உடனே பிரான்ஸ் அரசாங்கம் என்ன பண்றான், அப்படியானால் அவங்களுக்கு தொழுவதற்குரிய ஏற்பாடை மதவெறி இல்லாம செய்யறான். தொழுவதற்குரிய ஏற்பாடை செய்யணும், 150 பள்ளிவாசல்களை அதிகமாக கட்டுவதற்கு இடம் கொடுங்கள். முஸ்லிம்கள் பிரான்ஸ் தலைநகரத்தில் பாரிஸில் பாரிஸ் நகரத்தில் இது 150 பள்ளிவாசல்களை ஒரு பெரிய நகரத்தில் மேலும் அதிகமாக்குவதற்கு இடம் கொடுங்கள் முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி 150 பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிகள் வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவ நாட்டினுடைய கோட்டையாக சொல்லப்படுகிற பிரான்ஸ் நாட்டிலே உள்ள நிலைமை என்ன, இருக்கிற பள்ளிகள் போதாது என்று இந்த அளவுக்கு இருக்கிறது. அதே மாதிரி காமன்ஸ் சொல்லி ஒரு நூலகம் இருக்கிறது பிரிட்டன்ல, ரொம்ப பிரபலமான ஒரு நூலகம். அந்த நூலகத்திலிருந்து ஒரு ஆய்வு பண்றாங்க. என்ன ஆய்வு பண்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய பிரிட்டனுடைய நிலைமையை வைத்து பார்த்தால் கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும், முஸ்லிம்கள் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் என்று ஒரு புள்ளி விவரத்தை அவங்க ஆய்வு பண்ணும் பொழுது அதுல சொல்கிறார்கள், 2030ஆம் ஆண்டில், அப்ப இன்னும் 18 வருஷம் தான் இருக்கு, ரொம்ப இல்ல, பல்லாயிரம் வருஷம் சொல்லல, வெறும் 18 வருஷம் சொல்றான். 2030ஆம் ஆண்டில பிரிட்டன் வந்து கிறிஸ்தவ நாடாக இருக்காது. பிரிட்டன் வந்து கிறிஸ்தவர்களுடைய மெஜாரிட்டியில கிறிஸ்தவ ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு. இங்கிலாந்து சொல்றோம் இல்லையா, அந்த இங்கிலாந்து. அப்ப அந்த இங்கிலாந்து என்பது 2030ஆம் ஆண்டு வரும் பொழுது கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி ஆகி விடுவார்கள். வேற என்ன நடக்கும், அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது, வருஷத்துக்கு 5 லட்சம் பேர், ஒரு வருஷத்துக்கு இங்கிலாந்தில் இருந்து 5 லட்சம் பேர் மதம் மாறுகிறார்கள், அதிகமாக இஸ்லாத்தில் மாறுகிறார்கள். 5 லட்சம் பேர் மாறுகிறார்கள், அதிகமாக இஸ்லாத்தை நோக்கி என்ன செய்கிறாங்க, அவங்க மாறுகிறார்கள். அதே நேரத்தில் 7.5 லட்சம் பேர் நாத்திகர்களாக வேற மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அவங்களுடைய அந்த நம்பிக்கையை படிச்சு படிச்சு வெறுப்படைந்து போய் எல்லாம் பொய்ன்னு சொல்லி கிறிஸ்தவத்தை விட்டு ஓடுகிறார்கள் அல்லது இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். இப்படியே போய்கொண்டு இருந்தால், இந்த சதவிகிதம் இப்படியே தொடர்ந்தால் 2030
பிரிட்டன்ல கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி ஆகி விடுவார்கள். உலகத்தை எல்லாம் இவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. யாரு? இங்கிலாந்து. பிரிட்டன். நம்ம நாட்டில் கூட வெள்ளக்காரன் விரட்டணுமே. எந்த நாட்டு வெள்ளக்காரன்? இந்த நாட்டு வெள்ளக்காரன் தான். இந்த இங்கிலாந்தை தலைநகராக கொண்ட, லண்டனை தலைநகராக கொண்டிருக்கக்கூடிய இந்த இங்கிலாந்து தான் உலக நாடுகளை எல்லாம் பிடித்து அதையெல்லாம் கைப்பற்றி வைத்துக் கொண்டு அங்கே மத பிரச்சாரம் செய்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மதத்தை வளர்த்தார்கள். நாடு பிடித்து சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அவங்களுக்கு பேரு. அவங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய பகுதியில் எங்கேயாவது சூரியன் இருக்கும். அவ்வளவு பெரிய பரப்பு. சின்ன பரப்பா இருந்தா சூரியன் மறைஞ்சிரும். அவங்களுடைய பாதி உலகத்துக்கு மேல அவங்களுடைய ஆட்சி இருந்ததுனால சூரியன் அவங்க ஆட்சியில மறையாது. எங்காவது ஒரு ஊர்ல அவங்களுடைய ஆட்சியின் கீழே சூரியன் உதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா பெரிய பரப்புன்னு அர்த்தம். அப்ப 12,000 கிலோமீட்டரை விட அதிகமான நாடுகளை, பரப்பளவு கொண்ட நாடுகளை பிடித்து ஆட்சி பண்ணினாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம நாட்டில் கூட கிறிஸ்தவ மார்க்கம் பல்கி பெருகியது. ஏராளமான சர்ச்சைகள் உண்டானது. பல ஏக்கர் நிலங்களை அவர்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் இந்த பணிகளுக்காக கொடுத்தது. எல்லாம் செஞ்சாங்களே. அங்க உள்ள நிலைமை என்னன்னு கேட்டா, அவங்க மைனாரிட்டி அங்க ஆகிட போறாங்க. உலகத்துக்கெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தை போய் சொன்னாங்க. அங்க என்னடான்னு பாத்தீங்கன்னா அவங்க 2030 மைனாரிட்டி ஆகிவிடுவார்கள் அப்படின்னு நாம சொல்லவில்லை. யார் சொல்றா? காமன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நூலகம். நம்ம கன்னிமாராங்கிறீங்களே ஃபேமஸா சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு நூலகம் ஆராய்ச்சி செய்து இந்த புள்ளி விவரத்தை சொல்கிறது. அப்படின்னா படித்த நாடு, முன்னேறிய நாடுகளில் எந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறது? அமெரிக்காவில் CNN என்று ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது. நம்ம இதெல்லாம் அரசு கேபிள் எல்லாம் வருது, பார்க்கலாம் நீங்க. அந்த CNN தொலைக்காட்சியில் உள்ள புள்ளி விவரம் சொல்லுகிறான், அமெரிக்காவில் 12 ஆண்டுகளில், இன்றிலிருந்து ஒரு 2000 எடுத்துக்கொள்றான், 2000 இப்ப 2012 நடக்குது இல்லையா, இந்த 12 ஆண்டுகள்ல 1200 பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்குது. 12 வருஷத்துல எவ்வளவு பள்ளிவாச? 1200. அப்படின்னா வாரத்துக்கு 2 வருது. வாரத்துக்கு 2 பள்ளிவாசல். 12,000 1200 பள்ளிவாசல்கள் என்னாச்சு? வாரத்துக்கு 2 வரும், வருஷத்துக்கு 100 வரும். அப்ப வருஷத்துக்கு 100 பள்ளி, வாரத்துக்கு 2 பள்ளிவாசல் என்கிற கணக்குல அமெரிக்காவில் கிறிஸ்துவ ஆதிக்கத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக உலகம் பூரா போய் நாடு பிடிக்கிறாங்களே, அந்த நாட்டில் உள்ளுக்குள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, அங்க தாறுமாறா இஸ்லாம் என்ன செய்கிறது? பரவி கொண்டிருக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு மேற்கத்திய உலகத்தை அதிர வைத்திருக்கிறது என்று சொன்னால், டென்மார்க் இருக்குல்ல, டென்மார்க் ஒரு நாடு இருக்கிறது. அவங்களும் இந்த மாதிரி நாடு பிடிக்கிற ஆளுக்கு தான். அந்த மாதிரியான இப்ப சின்ன நாடா போயிட்டாங்க. இந்த டென்மார்க்ல சமீபத்தில் ஒரு போராட்டம் பண்ணாங்க. என்ன போராட்டம்? கிறிஸ்தவர்கள் இஸ்லாம் ஆகிட்டு இருக்கிறாங்க, தடுத்து நிறுத்தணும்னு போராட்டம். அந்த போராட்டம் எதுக்கு நடக்குது? எல்லாமே முஸ்லீம் ஆகி கொண்டிருக்கிறார்கள், இந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினான்னு சொன்னா எந்த அளவுக்கு அது ஒரு தாக்கத்தை, ஒரு எழுச்சியை ஏற்படுத்துன்னு பாருங்க. அப்ப இந்த உலகம் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி இப்படி தாறுமாறாக வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொண்டோமையானால், நாடு முஸ்லீம்கள் கையில் ஆட்சி இருந்துச்சு, அப்பெல்லாம் இஸ்லாம் வளரவில்லை. ஏன்? வளர்ற முறையில் அந்த மன்னர்களுடைய நடவடிக்கை இருக்கவும் இல்லை. சும்மா சொல்லுவாங்க, கத்தியை வச்சுட்டு ஒரு கையில வாளை வைத்துக் கொண்டு ஒரு கையில குரானை வைத்துக் கொண்டு கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்தார்கள் அப்படின்னு பொய்யா சொல்லுவாங்க. அவங்களே மதத்தை கடைப்பிடிக்கல. முஸ்லிம் மன்னர்கள் என்ன செய்யல? அவங்களே இஸ்லாத்தை கடைப்பிடிக்கல. அவன் நமக்கெல்லாம் சொல்லியா இருப்பான்? இல்ல, அதுவா தான் வந்தது. இன்றைக்கு என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேயே கிராமம் கிராமம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப 5 பேர் வந்தாங்க. யார் சொல்லி, யார் எந்த மிஷினரி வேலை செஞ்சு, யார் பணம் கொடுத்தா, அது மாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நாம நடத்துகிறோம் தாவா சென்டர் என்று, இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும். அத 3 மாத பயிற்சி கொடுக்கிறோம். அவங்களுக்கு எந்த நேரம் எடுத்தாலும் 100 பேர் இருப்பார்கள். 100 ஆம்பளை 100 பொம்பளை என்ன செய்வாங்க? எல்லா நேரமும் இருப்பார்கள். நம்ம நிறுவனம், நம்ம தௌஹீத் ஜமாத் மூலமா வரக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, நாடு முழுசும் எவ்வளவு பேர் வருவாங்க? நம்ம தொடர்பு இல்லாம கூட்டம் கூட்டமா எவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள்? அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாம் உலகத்தை ஈர்த்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எல்லா மதங்களை விட மிகைத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். பலவீனமா இருந்தும், காசு பணம் இல்லாம நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தும்,
நமக்குள்ள தெளிவில்லாம இருந்தும் இன்னும் சொல்ல போனா நம்ம முஸ்லிமை எல்லாம் பார்த்தாண்டு வைங்க, அவன் இஸ்லாத்துக்கு வர முடியாது. அவ்வளவு பர்ஃபெக்டா வாழ்றாங்க. நம்ம முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இஸ்லாத்துக்கு வர்ற மாதிரியா இருக்குது. இவனை பார்த்தா இஸ்லாத்துக்கு வர இயலுமா? முஸ்லீம்கிறான் குடிக்கிறான், முஸ்லீம்கிறான் வட்டி வாங்குறான், முஸ்லீம்கிறான் வரதட்சணை வாங்குறான், முஸ்லீம்கிறான் என்ன செய்யறான்? அவன் அல்லாஹ் வணங்குறதுக்கு போல செத்து போன ஆட்களை வணங்குறான், சமாதியை வணங்குறான், கொடிமரத்தை வணங்குறான். முஸ்லீம்கிறான் 7 விதமா பிரிச்சு சாப்பி ஹனபின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான். முஸ்லீம்கிறான் முறியது செய்கன்னு சொல்லி பிற மதத்தை காப்பி அடிக்கிறான். முட்டையும் பார்த்துட்டு வர்றாங்கன்னு பாருங்களேன். இவங்கள பார்த்துட்டு வரல, இந்த இஸ்லாத்துக்கு வராது என்று விரட்டக்கூடிய வகையில் நம்முடைய மக்களின் செயல்பாடுகள் இருந்தும் வர்றாங்க. குர்ஆனை படித்து விட்டு வருகிறார்கள், இஸ்லாத்தை ஆராய்ச்சி செய்து விட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப உலகமே இப்படி வந்து நம்மள்ட்ட எல்லா விதமான மைனஸும் இருக்கிறது. இஸ்லாத்துக்கு வரக்கூடாது என்று முடிவெடுப்பதற்கு ஏற்ற வகையில் எல்லா பலவீனங்களும் நம்ம சமூகத்தில் இருக்கிறது, நம்முடைய நடவடிக்கையில் இருக்கிறது. இஸ்லாத்தில் பலவீனம் இல்லை, மார்க்கத்தில் பலவீனம் இல்லை என்ற ஒரே காரணத்தினால்தான் நம்மளை பார்த்தா கூட இவங்க விளங்கல, இவன் சரியான முஸ்லீம் இல்ல, நாம சரியான முஸ்லீமா இருப்போம் கூட்டம் கூட்டமா என்ன செய்யறான்? குர்ஆனை படித்து விட்டு வருகிறான். நபிகள் நாயகத்தினுடைய வரலாறை புரட்டி பார்த்து விட்டு அவன் இஸ்லாத்தை நோக்கி வருகிறான். அப்படி இன்றைக்கு போற போக்கை பார்த்தீர்களேயானால் ஐரோப்பா முழுவதும் 50 ஆண்டுகளில் முஸ்லிம்களின் நாடாக மாறும் கணிக்கிறார்கள். 50 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்த ஐரோப்பா கண்டம் முழுவதும் முஸ்லிம்களாக மாறுவார்கள் என்று சொல்ற அளவுக்கு இஸ்லாம் உலகத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இஸ்லாம் வந்து உலகத்தை ஈர்க்க என்ன காரணம்? காரணம் அறியணும்ல. நமக்கு பாரம்பரியமும் இல்லை, நம்ம நடத்தையும் சரியில்லை, பணங்காசும் கொடுக்கிறது கிடையாது, பிரச்சாரமும் பண்றது கிடையாது. இந்த உலகத்தில் எந்த ஆதாயத்தையும் இஸ்லாத்துக்கு வந்து அடைய முடியுமா? முஸ்லிமா வந்தோட பணக்காரன முடியுமா? ஒரு ஆதாயத்தையும் அடையவும் முடியாது. ஆனாலும் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? எதனால் இந்த மார்க்கம் உலக மக்களை ஈர்க்கிறது என்றால் அதற்குரிய காரணங்களை சொல்வதற்கு தான் தலைப்பு. இது செய்தி, எந்த அளவுக்கு உலகத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு செய்தி. ஏன் அதான் முக்கியம். இப்ப ஏன் இருக்குது? இவ்வளவு மதங்கள் இருக்கும்போது மதண்டா ஒரு நம்பிக்கைக்கு தானே வச்சிருக்கிறான். இருக்கிற மதத்தில் இருந்துட்டு போக வேண்டியதானே, ஏன் அதை விட்டு வர்றான்? வேற ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அது வேணாம் என்று புறக்கணித்து விட்டு எதற்காக வேண்டி இஸ்லாத்தில் வர்றான்னு சொன்னா அதுக்கு காரணம் ஒன்றல்ல இரண்டல்ல, ஆயிரக்கணக்கான காரணங்களை சொல்லலாம். இஸ்லாத்தை நோக்கி உலகம் திரும்பி பார்ப்பதற்கு ஒரு காரணம் 2 காரணத்துக்காக வரல, அடுக்கி கொண்டே செல்கிற அளவுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு காரணத்தை எடுப்போம். எந்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த மத நம்பிக்கையுடைய அடிப்படையான ஒரு கொள்கை வைத்திருப்பார்கள். என்ன கொள்கை? குருட்டுத்தனமா நம்பணும். அதான் அந்த நம்பிக்கை. எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, சிந்திக்க கூடாது, சிந்திக்காமல் காரண காரியத்தை அறியாமல் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டும். இதுதான் எல்லா மதங்கள்லையும் ஒரு பேசிக்காக இருக்கிறது. நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, ஆராய மாட்டீர்களா, விளங்க மாட்டீர்களா என்று ஊக்குவிக்கக்கூடிய போதனைகளை மதங்களில் காண முடியாது. அதெல்லாம் பகுத்தறிவாதிகள் விஞ்ஞானிகள் பேசுவார்கள். பள்ளிக்கூடங்களில் வாத்தியார்கள் சொல்வார்கள், படிக்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா என்று. மத குருமார்கள் சொல்வார்களா? மதத்தினுடைய வேதங்கள் சொல்லுமா? மத தலைமை சொல்லுமா? சொல்ல மாட்டார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குர்ஆன்லயே சொல்லுகிறது, நீ குர்ஆனை சிந்திக்க மாட்டாயா, ஆராய்ச்சி பண்ண மாட்டாயா, இந்த வானம் பூமி எல்லாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று நீ சிந்திக்க மாட்டாயா என்று இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உங்களை சிந்தித்து பார்த்து அறிவுக்கு ஏற்றதாக இருந்தால் ஏற்றுக்கொள், ஏற்றதா இல்லைன்னா கேள்வி கேளு. இப்படி மதண்டாலேயே அறிவுக்கு எதிரானது என்று உலகம் பூரா இருக்கும் பொழுது எல்லா மதத்தில் உள்ளவர்களும் ஒரு குழப்பத்தில் இருப்பார்கள். என்ன குழப்பம் இருப்பாங்க? பெரிய சயின்டிஸ்டா இருப்பான், பெரிய விஞ்ஞானியா இருப்பான், அறிவுல அவனை மிஞ்ச ஆளே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் மத நம்பிக்கைன்னு வரும்பொழுது உலகத்திலே களிபட்ட முட்டாள போயிடுவான். பெரிய அறிவாளியா இருப்பான், பெரிய ஜீனியஸ் சொல்ற அளவுக்கு அவனுடைய ஆற்றல் இருக்கும், திறமை இருக்கும். ஆனால்
மதம் என்று வந்து விடுமையானால், மத நம்பிக்கை என்று வந்து விடுமையானால், அந்த இடத்துல அவனுடைய மூளை என்ன மழுங்கி போய் விடுவதை நீங்கள் உலகத்தில் பார்க்குறீங்களா இல்லையா? நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு ராக்கெட் விட்டோம், அணுசக்தி விஞ்ஞானி. இந்த அணுசக்தி விஞ்ஞானி என்ன பண்றான்? கஷ்டப்பட்டு இந்த ராக்கெட்டை தயார் பண்ணி அதை விண்ணில செலுத்தணும். இதுக்காக வேண்டி பணம்லாம் நம்ம பணத்துல தான் செஞ்சாங்க, வரி பணம். அரசாங்கத்திலிருந்து கோடான கோடி பணத்தை கொடுத்து என்ன செஞ்சோம்? அவங்களுக்கு ஊதியத்தை கொடுத்தோம், விஞ்ஞானிகளை நியமிச்சோம், எல்லாம் செஞ்சு ராக்கெட்லாம் செஞ்சுட்டான். செஞ்சா ராக்கெட்டை விட வேண்டியதானே? இவன் என்ன செய்யறான்? விஞ்ஞானி அந்த ராக்கெட்டுடைய மாதிரி பதிவு இதெல்லாம் இருக்குல்ல, ஃபைல்கள்லாம் எடுத்துக்கொண்டு, அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துக்கொண்டு அதை வந்து திருப்பதி கோயிலுக்கு போறான். இந்த ராக்கெட் நல்லா பறக்கணும். அட ராக்கெட் இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது இவன் ஒரு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறான். இந்த விஞ்ஞானி என்ன பண்றான்னு கேட்டா, அவனும் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போய் இந்த ராக்கெட்டுடைய பேப்பர்லாம் கொண்டு போய் அந்த வெங்கடாஜலபதி காலில் கொண்டு வச்சு, வெங்கடாஜலபதியே இது ஒழுங்கா பறக்க நீ தான் கதி. இதுக்கு பொருந்துதா? இவன் எப்படிப்பட்ட விஞ்ஞானி? ஒரு விஞ்ஞானியா இருக்கிறவனுக்கு இது ஒரு கல்லடியா தெரியல. இது வெங்கடாஜலபதினு ஒருத்தர் இருந்தா கூட இது என்ன, இது நம்ம தானே செஞ்சோம், நம்மள மாதிரி ஒரு ஆள் தானே செதுக்கணா. இதை போய் ராக்கெட்டை விட சொல்றோமே, அது மேல உட்கார ஈய கூட வெட்ட முடியலையே, கொசு கூட வெட்ட மாட்டேங்குது, அது தூக்கிட்டு போயிட்டா கூட திருட்டு கத்த மாட்டேங்குத. நம்ம தானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்லாம் விளங்கணுமா இல்லையா? அறிவு வேலை செய்யணுமா இல்லையா? அட பெரிய விஞ்ஞானிங்க நினைச்சமா விஞ்ஞானி அவன். ராக்கெட் ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா? எல்லா ராக்கெட்டும் ஒழுங்கா பறந்துச்சு, இது மட்டும் விழுந்துருச்சு. அதான் வேடிக்கை. அடுத்த நாள் ராக்கெட் விட்டாங்க, அது பறக்கல. எது ராக்கெட் மேல போகணுமா இல்லையா? உடைஞ்சு சுக்குநூறா செதறி போய் விட்டது. அப்ப அதுக்கு முந்தின ராக்கெட்லாம் இந்த வெங்கடாஜலபதி காலில் வைக்காத ராக்கெட்லாம் ஒழுங்கா போச்சு. அங்க வேண்டுதல் வச்சுட்டு பண்ணாம பாருங்களேன், அதுக்காக வேண்டி எல்லாம் இடத்த பறிச்சு விட்டாமல் கீழே விழுந்து போச்சு. நான் என்ன சொல்றேன், இப்ப அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு தேவையாண்டு உலகம் இப்ப சிந்திக்குது. உலகம் என்ன நினைக்கிறான்? சரி கடவுளை நம்புவோம்டா, கொஞ்சம் ஒரு சென்ஸுக்கு ஏத்துக்கிற மாதிரி, அறிவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்க வேணாமா? அதுக்கு கிறுக்குத்தனமா நம்புறது. நம்மளா ஒரு சாணியை பிடிச்சி வச்சு இந்த கடவுள் நம்புறோம், என்ன அர்த்தம்? நம்மளா எது வேண்டாலும் கடவுளுங்கிறதா? ஒரு கொடி மரத்தை ஊன்றான் கடவுளுங்கிறான், அவனா என்னத்தையாவது உண்டாக்கி வச்சுட்டு கடவுளுங்கிறான். அப்ப மனிதன் என்ன செய்யறான்? சிந்திக்கக்கூடிய அறிவு வளர்ந்த பிறகு அவன் தேடுகிறான். என்ன தேடுறான்? நம்ம எந்த மாதிரியான கடவுளை நம்பினால் சரியாக இருக்கும், எந்த மாதிரியான கடவுள் நம்பிக்கை வந்து நம்மளை மூடனாக ஆக்காமல் இருக்கும் என்று அவன் சிந்தித்து பார்க்கிறான். முஸ்லிம்களையும் பார்க்கிறான். அவன் தன்னால ஈர்க்கப்படுவான படமாட்டானா? நம்ம முஸ்லிம்கள் இருக்கிறோம், நம்ம தான் அதிகமாக எழுத படிக்க தெரியாத சமுதாயமா இந்தியாவில் இருக்கிறோம். உலகத்தில் நல்லா படித்த மக்களா இருந்தாலும் இந்தியாவில் எடுத்துக்கொண்டோமையானால் கல்வி அறிவு கம்மியா உள்ள ஆள் நம்ம தான், முஸ்லிம்கள் தான். இந்த முஸ்லிம்கள்ல 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு முஸ்லிமுக்கு என்ன தெரிகிறது? கல்லு கல்லுன்னு தெரிகிறது, கழுத கழுதைன்னு தெரிகிறது, குதிரை குதிரைன்னு தெரிகிறது, சூரியன் சூரியனா தெரிகிறது, சந்திரன் சந்திரனா தெரிகிறது. அது 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 அதுவாக தெரிகிறது. யாருக்கு? படிக்காத ஒரு முஸ்லிமுக்கு. படிச்ச ஒரு முஸ்லிம் அல்லாதவனுக்கு என்னவா தெரியுதுன்னு கேட்டா, எதுவும் கடவுளா தெரியுது. கல்லு கல்லா தெரியாம கடவுளா தெரியுது, சூரியன் சூரியனா தெரியாம அது கடவுளா தெரிகிறது, சந்திரன் வந்து சந்திரனை தெரியாம கடவுளா தெரிகிறது. அட பாம்பு போட்டுதெல்லாம் செத்து போயிருவோம், அது கூட கடவுளா தெரியுது. நமக்கு பாம்பு பாம்பா தெரியுது, அவனுக்கு என்ன தெரியுது? பாம்பு வந்து கடவுளாக தெரிகிறது. அப்ப பாம்பு கடவுளா? அது ஒரு விஷஜந்து, மிதிச்சா செத்து போயிடும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத பாக்குறாம, என்னடா இது நம்மள விஞ்ஞானிக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் இங்க எல்கேஜி படிக்கிறவனுக்கு தெரியுத. முஸ்லீம்ல எல்கேஜி லெவல்ல இருக்கிறவங்க, நம்மள எல்கேஜி தானே, அதிகமான மக்கள் மார்க்கத்தில் எல்கேஜியா தான் இருக்கிறோம். அப்ப முஸ்லீம்ல எல்கேஜி லெவல்ல இருக்கிறவனுக்கு வந்து இது பாம்பு பாம்புன்னு தெரியுது, பண்ணி பண்ணியா தெரிகிறது. இவனுக்கு விஞ்ஞானிக்கு வந்து அப்படி தெரிய மாட்டேங்குது. இதை விட நல்லா நினைப்பானா இல்லையா? ஏன் இருக்காதுங்கிறேன். ஏன் உலகம் திரும்பி பார்க்காது? திரும்பி பார்த்தா ஏன் இது சிறந்தது தெரியாது? அப்ப இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறானா, இது சூப்பர்ரா, இதான்டா கரெக்ட். அதே மாதிரி என்ன பண்றான்? சரி கடவுளை நம்ப சொல்ற, கண்டிப்பா கடவுளை நம்புறது பகுத்தறிவு தான். பகுத்தறிவு இல்லாதவன் தான் கடவுளை மறுப்பான். சிந்தித்து பார்த்தான், அது இன்றைய விஞ்ஞான உலகத்தில் சிந்தித்து பார்த்தானேயானால் கடவுள் இல்லாமல் இந்த உலகம் தோன்றியே இருக்க முடியாது என்பதை அறிவியல் சோதனைகளை கொண்டு நிரூபித்திருக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் மறுப்பாளர்களுக்கு மத்தியிலே
கடவுள் இருக்கிறான் என்று விவாதம் செய்து நிரூபித்திருக்கிறோம். நாங்களே கடவுள் இல்லைங்கிறாங்களே, அந்த நாத்திகர் முன்னாடி போய் கடவுள் இருக்கிறான் என்று சொல்லி அதுக்குரிய அறிவியல் சான்றுகளை எல்லாம் எடுத்து வைத்து நிரூபிக்கிற அளவுக்கு கடவுள் நம்பிக்கை பகுத்தறிவுபூர்வமானது. கடவுள் மறுப்பு முட்டாள்தனமானது. அதை விட்டுருவோம். சரி, கடவுளை நம்புறோம், அது கன்ஃபார்மா நம்பி ஆகணும். சரி, நம்புறதா இருந்தா கடவுள்னா யாரு, எந்த மாதிரி அவன் இருக்கணும், அவனுக்குரிய தகுதி என்ன, இதுகளை எல்லாம் தேடி பார்க்கறான். எல்லா மதத்திலையும் எந்த ஒரு இலக்கணமும் கிடையாது. கடவுளுக்கு ஒரு மனுஷனுக்காவது ஒரு தகுதி இருக்குது. ஒரு பஞ்சாயத்து போர்டில் போட்டியிடுறதா இருந்தா கூட அவனுக்கு இந்த வழக்குகள்லாம் இருக்கக்கூடாது, ஜெயிலுக்கு போயிருக்க கூடாது, அவன் கிரிமினல்ல தண்டிக்கப்படக்கூடாது, இதை கண்டிஷன்லாம் கூட இருக்கிறது. மனுஷன்ல சின்ன பஞ்சாயத்து போட்டு போட்டிட்டா கூட ஒரு ஜனாதிபதியா இருக்கிறாருன்னு சொன்னா அதுக்குன்னு சில தகுதிகள் வச்சிருப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரா சேர்க்கிறதா இருந்தா அதுக்கான பையனை கொண்டு வாத்தியாராக்க முடியுமா? அதுக்குன்னு படிக்கணும், டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும், அந்த முறைப்படி அப்பாயின்மெண்ட் போட்டு தான் வாத்தியாரா இருக்க முடியும். அப்ப எந்த ஒரு வேலையை நம்ம செய்யறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தகுதி என்னன்னு வச்சிருக்கோமா இல்லையா? கடவுளுக்கு மட்டும் தகுதியே கிடையாது. என்ன ஒண்ணு தகுதியா வேண்டியல. இது கடவுளா? இது கடவுள் தான். இது கடவுள், இது கடவுள் தான். இது கடவுள் தான். எதை வேணாலும் கடவுளாக்கலாம். அப்படி நட்டி வச்சு அவர் பொட்டு வச்சுட்டா கடவுளாயிரும். இதை நட்டி வச்சு இதுக்கு ஒரு பொட்டை வச்சா கடவுள்னா என்னடா? கடவுளுக்கு என்ன தகுதி? நீ உன்னை படைச்சவன் நம்புறதான கடவுள். நீ நான் கடையில் 10 ரூபா வாங்கிட்டு கடவுள்னா என்ன அர்த்தம்? இது என்ன அறிவு இருக்கா உங்களுக்கு? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இஸ்லாம் ஏன் இருக்குதுன்னு கேட்டா, கடவுள்னு சொல்றாங்க, கடவுளுக்கு பொண்டாட்டிங்கிறான், கடவுளுக்கு பிள்ளைங்கிறான், கடவுளுக்கு அண்ணங்கிறான், கடவுளுக்கு தம்பிங்கிறான், கடவுளுக்கு பேரம்பேத்திங்கிறான், கடவுளுக்கு மாமா மச்சாங்கிறான். அப்ப அந்த கடவுள் இந்த கடவுள் சண்டைங்கிறான். இப்படி எல்லாம் பாக்குறானா? இது எவ்வளவுக்கு சரியா தெரியலையே. அது வச்சு ஒரு ஆளை சொல்றான். அதை விட இருக்கிற காணும் பொருளை எல்லாம் கடவுள். எதை வேண்டுமானாலும் 10 பேர் கடவுள் தாண்டு வைங்க, எல்லாம் கடவுள் வாங்க. மயில்கல்ல கடவுளாக்கி வச்சாங்க. மயில்கல்ல ஒரு பொருளை பத்தி வச்ச உடனே 10 பேர் போய் ஏதாவது பண்ணிவிட்டான்னு சொன்னா அது உலகமே சேர்ந்து பின்னாடியே ஓடும். மரத்துல அந்த வேப்ப மரத்துல இருந்து இனிக்குது, வேப்பம்பால் இனிக்குன்னு சொன்னான்னு வைங்க, அது உடனே கடவுளாயிரும், வேப்ப மரம் கடவுளாயிரும். புளிய மரத்துடைய அந்த புளி ஒரு தனி ருசியா இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னு வைங்க, உடனே அது கடவுளாயிரும். ஒரு மாடு, ஊனமுற்ற ஒரு மாடு கண்ணு, ஒரு மாறு கண்ணு மாடு இருந்துச்சுங்க, அதுல கிருஷ்ணர் தெரியறாரு, கடவுளாக்கிட்டாங்க. கண்ணு ஊனமுற்ற கண்ணு, அது நல்ல கண்ணா இல்லாம ஒரு கண்ணுல ஊனம் இருக்கு ஒரு மாட்டுக்கு, நாகப்பட்டினத்துல. அந்த மாட்டுல பார்த்தா ஊனமுற்ற கண்ணு போல மாதிரி தெரியும்ல, அதுல கிருஷ்ணர் மாதிரி தெரிஞ்சான், எவனோ கட்டி விட்டான், உடனே மாட்டை கடவுள் ஆகிட்டாங்க. மாடு கடவுள். அப்ப மாடு கடவுளா போகுது, பன்னி கடவுளா போகுது, ஏதாவது 10 பேர் சொல்லணும். 10 பேர் கடவுள் என்று எதை சொன்னாலும் அது கடவுள் ஆகுதுன்னு சொன்னா அதை விட்டுட்டு வரத்தானே நினைப்பான், அதுல இருந்து விலகத்தானே ஆசைப்படுவான். நம்ம இஸ்லாத்துல என்ன நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம்? கடவுள்னா கடவுள் ஒருத்தன் தான், கடவுளுக்கு அப்பன் இல்ல, கடவுளுக்கு ஆத்தா இல்ல, கடவுளுக்கு பொண்டாட்டி இல்ல, கடவுளுக்கு பிள்ளை இல்ல, அதனால அண்ணன் தம்பியும் கிடையாது, பேரம்பத்தியும் கிடையாது, எந்த ரிலேஷன்ஷிப்பும் கடவுளுக்கு கிடையாது, தனித்தவன். கடவுளுங்கிற யாரு? கடவுள்னா ஒருத்தன் மட்டும்தான். மேலே கீழே சைடுல ஒண்ணும் கிடையாது. நமக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு, அப்பா இருப்பாரு, கீழே புள்ள இருக்கும், சைடுல அண்ணன் தம்பி இருப்பான், அது ஒண்ணும் கிடையாது. கடவுள்னா எந்த விதமான உறவு முறையும் கடவுளுக்கு கிடையாது. கடவுள் தேவையே இல்லாதவன். கடவுள் முக்கியமான விஷயம், கடவுள் தேவை இல்லாதவன். இப்ப மற்றவங்க என்ன செய்யறாங்க? கடவுளை தேவை உள்ளவங்களாக்குறாங்க, கடவுள்ங்கிறாங்க. வேடிக்கை என்ன தெரியுமா? தேவை உள்ளவன் நினைச்சா கூட பரவாயில்லைங்க. ஒரு மனுஷனை கடவுள் ஆக்கி இவன் திங்கிவான்ல, இந்த தின்னு சொல்லலாம், இவன் ட்ரெஸ் போடுவான் இந்த போடுறான்னு சொல்லலாம். அப்ப கடவுள் இவன் எதை நினைக்கிறானோ உண்மையாகவே அதுக்கு எந்த தேவையுமே இல்லை. இவன் கொடுக்கறத வாங்க கூட, கை நீட்டி வாங்க கூட தெரியாது, வச்சுட்டு போங்கன்னு சொல்லவும் செய்யாது. இவன் என்ன செய்யறான்? கடவுளுக்கு தேவை இருக்குன்னு சொல்லிக்கொண்டு உண்டியல்ல கொண்டே கொட்டுறான். 1000 ரூபாய் கட்டா கொட்டுறான், நகையை கொண்டே கட்டுறான். 5 கிலோ 10 கிலோ உள்ள கிடக்கும். பாத்தீங்கன்னா எதுக்காண்டி கடவுளுக்கு கொடுக்குறான்? அப்ப கடவுள்னு சொன்னா எதுக்கு? அவருக்கு எதுக்கு தேவை? உனக்கு தர்றவர்ல கடவுளா இருக்கணும், நம்மள்ட்ட வாங்கி திங்கிறவர் கடவுளா, நமக்கு தர்றவர் கடவுளா? இந்த காசுலாம் பெரிய விஷயமா கடவுளுக்கு? ஆகுண்டு ஆயிர போகுது. நீ போற 101 ரூபா காசுக்காண்டி கடவுள் காத்துக்கிட்டு இருக்கிறாரா? காத்துக்கிட்டு அவன் பிச்சைக்காரன் அர்த்தம், அவனுக்கு பேர் கடவுள் கிடையாது. அப்ப கடவுள்னு சொன்னா ஒரு தேவை, இந்த ஒரு தேவையற்றவன்கிற இந்த ஒரு விஷயத்தை ஒழுங்கா விளங்கி இருக்கிறாங்களா? உலகத்துல எல்லா மதத்திலும் ஈடுபாடு உள்ளவன், சிந்திக்கிறவன் பார்க்கறான். நம்ம ஏண்டா ஒரு தேவை உள்ள ஒரு ஆளை கடவுள் நினைக்கணும்? கடவுளை நம்ம எதுக்கு தேவைப்படுறான்? நமக்கு முடியாத விஷயங்களை செஞ்சு தரத்தான் கடவுள். நமக்கு வறுமை,
சம்பாரிச்சு பார்க்கிறோம், காசு வரமாட்டேங்குது. கடவுளே, அப்பதான் கடவுள். எதுக்காண்டு கடவுளை தேடுறோம்? நமக்கு முடியாத நேரத்தில் ஒரு எல்லாம் செய்ய சக்தி படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட கேட்டா தருவான் என்று கேட்கிறோம். கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, புள்ள இல்ல, கடவுளே கேட்கிறோம். ஏன்? அவனுக்கு முடியும். அவனுக்கு புள்ள இல்லாட்டி புள்ள தர முடியும். நம்புறமா? அந்த சக்தி உள்ளவனா இருக்கணுமா இல்லையா? என்னப்பா கடவுளே 100 ரூபா கொடு, என்னப்பா 1000 உண்டியல் போட்டு போ. எனக்கு என்னடா கோரிக்கை செய்ய மாட்டேங்கிறான். அப்ப இது மக்கள் யோசிக்கிறான், இது சரியா தெரியல. கடவுளுங்கிறாங்க, கடவுளுக்கு ஒருத்தர் மகங்கிறாங்க. ஒரு ஆளை புள்ளையா கடவுளுக்கு புள்ளன்னாக்கி அந்த புள்ள போய் எல்லாத்துக்கும் பலியானார்னு சொல்லி அது பார்க்கறான், சிந்திக்கிறான். கடவுளுக்கு புள்ளைங்கிறாங்க, எப்படி கடவுளுக்கு என் புள்ள இதுக்கு? அவன் செத்து போக போறாரா, பலவீனமாக போறாரா? மனுஷனுக்கு புள்ள வேணும். ஏன்? நம்ம பலவீனமா போயிடுவோம், கிழவனா போயிடுவோம், நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்ப நம்ம ஒரு பிள்ளையை பத்தி வளர்த்தா நம்ம கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவோம், அதுதானே பிள்ளை ஆசைப்படுறோம். கடவுளுக்கு அந்த மாதிரி வருமா? கிழவனா போயிடுவாரா? கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றணுமா? முடியாம போயிடுவாரா? ரொம்ப பாரமா இருக்குப்பா, சுமக்க ஆள் இல்லை, 2 பேரும் 2 பிள்ளை ஆளுக்கு பாதியை பிரிச்சுக்கிறப்பான்னு சொல்ல போறாரா? அவருக்கு என்னங்கிறேன், அவர் எப்பவும் ஒரே மாதிரியா இருப்பார். அவருடைய சக்தியில எதுவும் குறைய போறது இல்லை, அவருக்கு முதுமை வர போறது இல்லை, அவருக்கு நோய் வர போறது இல்லை, அவருடைய ஷேர் பண்ணக்கூடிய ஆட்கள் பங்காளிகள் அவருக்கு தேவையும் இல்லை, பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கடவுளை நம்பாம என்ன செய்யறான்? இந்த மாதிரி எல்லாம் நம்புறத பாக்குறானா? இப்படி சிந்திக்கிறான், ஆஹா இதை விட இது நல்லா இருக்கு, இவங்களுடைய முறையை பார்த்தா நல்லா இருக்குதே, இவங்க அழகா சொல்றாங்களே. உலம் எக்குள்ள குஃபுவன் அஹத். சுருக்கமா சொல்ல போனால் கடவுள் என்று சொன்னா அவனை மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, அவனை மாதிரி எதுவும் இல்லை, சூப்பர் பவரா இருக்க வேண்டும். இப்படி சூப்பர் பவரா கடவுளை யாராவது நினைக்கிறாங்களா? இல்ல. நினைக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய நம்பிக்கை வழிபாடுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சும்மா சொல்றான்னு விளங்கும். கடவுளாவே நினைக்கல, ஒரு கடவுள் நம்புறான், ஒரு ஆள் கல்லையோ மனுஷனையோ ஏதோ ஒரு கடவுள் நினைக்கிறான்னு வைங்க, நினைச்சா அதை மதிக்கணுமா இல்லையா? அங்க உட்கார்ந்து தண்ணி அடிச்சுட்டு ஆடுறான். கடவுளுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யறான்? திருப்பதி ஏழுமலை வெங்கடேசான்னு பாட்டு படிச்சு காதல் பாட்டு படிக்கிறான். காதலுக்கு பச்சை கொடி காட்டுன்னு அங்க போய் கேட்கறான். இது என்னடா நம்ம ஒரு கேவலமான ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தி ஓடிட்டு வந்திருக்கிறோம், இங்க உட்காந்து திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் படிக்கிற மாதிரி அவனுக்கு ஏதாவது மரியாதை வச்சு அதை பத்தி அல்லாஹ்க்கு முன்னாடி இப்படி யாராவது படிப்பீங்களா? பள்ளிவாசல்ல முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தன் ஆடுவானா? ஆட மாட்டான். பள்ளிவாசல்ல போயிட்டு ஆட மாட்டான், கொதிக்க மாட்டான், கும்மாளம் போட மாட்டான், விசில் அடிக்க மாட்டான், டான்ஸ் ஆட மாட்டான். கடவுள் கடவுள் மேல நிக்கிறேன், என்னை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான், மரியாதை நடக்கணும், அடக்கமா நடக்கணும், ஒடுக்கமா நடக்கணும் என்பதையாவது உண்டாக்குதா இல்லையா? அப்ப இப்படி எல்லாம் அவங்க எல்லா மதங்கள்ல உள்ளவர்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். அவங்களுக்கு இந்த கடவுளை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய நாத்திகனா போறதை விட இது ரொம்ப பெட்டரா இருக்கிறது. கடவுளை இல்லைன்னு சொல்லி நாசமா போறதை விட கடவுள் இருக்கிறான் என்று நம்புவதாக இருந்தால் இஸ்லாம் சொல்றபடி நம்புறதுதான் நல்லது. அது போக இன்னும் சிந்திக்கிறான். எப்படி சிந்திக்கிறான்னு கேட்டா, இப்ப கடவுள்னு ஒரு ஆள் நம்ம ஏத்துக்கிட்டோம், கடவுள்னு ஒருத்தனை ஏத்துக்கிட்ட பிறகு எல்லாரும் அவனை கடவுளை ஏத்தாதானே அது கடவுள். இவன் எப்படி கடவுளை ஏத்துக்கிறான்னு கேட்டா, இது நம்ம ஊர் கடவுள், இது உங்க கடவுள், எங்க கடவுள், இவர் தமிழனுக்கு மட்டும் உள்ள கடவுள், இவர் மலையாள கடவுள், இவர் இந்தியா கடவுள், இவர் அமெரிக்கா கடவுள்னு சொல்லி அந்த மாதிரி ஊருக்கு ஒரு கடவுள், மாநிலத்துக்கு ஒரு கடவுள், குலத்துக்கு ஒரு கடவுள், தெருவுக்கு ஒரு கடவுள்னு சொன்ன செய்யறான், வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த கடவுள்கள் நிறைய ஆகக்கூடிய நேரத்தில் மனித குலத்துக்கு இது நன்மையா கேடா? உன் கடவுள் ஒரு என் கூட போட வேலை பார்த்துன்னு பிரிஞ்சே கிடப்போம். எல்லாருக்கும் வேற கடவுள்னு சொன்னோம்னு சொன்னா இது எங்க குலதெய்வம், அது உங்க குலதெய்வம், போட வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம ஒன்றுபட மாட்டோம். ஏன் தெய்வம் வேற, உன் தெய்வம் வேற. அதே நேரத்தில் இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது? இஸ்லாத்தில் குலதெய்வம் உண்டா? நம்மளுக்குள்ள 1000 பிரிவு இருக்கிறது. 1000 பிரிவு இருந்தாலும் அவனுக்கு ஒரு அல்லா, நமக்கு ஒரு அல்லாவா? ஆளுக்கு ஒரு அல்லா வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? அது எங்க தெருவுக்குள்ள அல்லா, உங்க தெருவுக்குள்ள அல்லாவா? அப்ப அல்லாங்கிறது அவன் தான் இறைவன்கிறது உலக முஸ்லிம் அத்தனை பேருக்கு அவன் தான் இறைவன். இது ஒரு பூமி, இதை படைச்சா ஒருத்தன் தான் படைச்சிருக்க முடியும். இந்த துண்டை இவன் படைச்சா, அந்த துண்டை அவன் படைச்சு விட்டுனாங்களா? அவன் தான் அது. அடா மதுரைக்கு ஒரு கடவுளுங்கிற, திருச்சிக்கு ஒரு கடவுளுங்கிற, மதுரையை ஒருத்தன் தனியா படைச்சு வச்சுக்கிட்டு திருச்சி இன்னொருத்தன் படைச்சு ரெண்டையும் கொண்டாந்து சேர்த்தாங்களா? அப்ப ஒரு பூமி தானடா இது. இந்த பூமியை எவன் படைத்தானே ஒருத்தன் படைச்சிருப்பான், அவனை கடவுள்ட்டு போ. ஒரு சூரியன் தானே, இதை எவன் படைச்சானோ அவனை கடவுள்னு சொல்லு. சந்திரனை படைச்சவன கடவுள்னு சொல்லு. இந்த அண்ட சராசரங்கள் அத்தனை எவன் படைத்தானோ அவனை கடவுள்னு சொல்லு. கடவுள் எல்லா வகையிலும் நம்மளை மேம்பட்டவனா இருக்கணுமா இல்லையா? நமக்கு சமமா இருந்தா கடவுளாவானா, நமக்கு மட்டமா இருந்தா கடவுளாவானா? நம்மளுக்கு கண்ணு இருக்கு, நம்ம கண்ணை கொண்டு பார்க்கிறோம், கடவுளுக்கு கண்ணு இருக்கு பார்க்க மாட்டேங்குது.
நம்ம கண்ணை கொண்டு பாக்குறீங்க இல்லைங்க, நம்ம கடவுள் இவன் நினைக்கிறான், அதுக்கு கண்ணு வைக்கிறான், அந்த கண்ணு பாக்குமா? உங்களுக்கு காது கேக்குது, கடவுளுக்கு காது கேட்குமா? உங்க கை பிடிக்குது, கடவுள் காது பிடிக்குமா? கடவுள் கை பிடிக்குமா? உங்க கால் நடக்குது, கடவுள் கால் நடக்குமா? கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டா எல்லா வகையிலும் நம்மளோட கீழே இருந்தா கடவுள். கடவுளுக்கு தகுதி என்ன? எல்லாத்துக்கும் தகுதி வேணுங்க. கடவுளுக்கு தகுதி என்னன்னு கேட்டா உள்ளதுலயே ஆக மட்டமா எதிர்க்கு அதான் கடவுள். ஒண்ணுக்கும் உதவாது இருக்கு பாருங்க, அதான் கடவுள்னு நினைக்கிறான்னு சொன்னா இது என்னத்துக்கு இந்த நம்பிக்கைன்னு மக்கள் சிந்திக்க மாட்டானா? அதனால தான் காட்டுமிராண்டிகள் சமுதாயத்தில் உருவான அந்த மார்க்கம் இன்னைக்கு 19% வளர்ந்துருக்குன்னு போப்பாண்டவர் சொல்ற அளவுக்கு இருக்கிறது. காரணம் என்ன? எல்லாம் அதுவா வந்து சேர்ந்த கூட்டம், மெஷினரி ஒர்க்கில் வரல. ஏன் இப்படி வந்தோம்? எங்கேயே உள்ள மார்க்கத்தில் நாங்க ஏன் வந்தோம்? நாங்க அரபு நாட்டு இறக்குமதியா? அங்கேருந்து நீங்களாம் வந்து இறங்குனீங்க? உங்க அப்ப உங்க பாட்ட உங்க முப்பாட்டெல்லாம் ஏதோ மதத்தில் இருந்தவர்கள் தான். அவங்க நான் சொன்னதெல்லாம் சிந்தித்தார்கள். இப்ப சிந்திச்சோம்ல, இந்த மாதிரி அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள், இது கரெக்டா இருக்குது, இந்த கடவுள் தான் கரெக்ட், இப்படி நம்ம கடவுளை நம்பினால்தான் நமக்கு நல்லது என்று சொல்லி, அப்ப இந்த ஏகத்துவ கடவுள் கொள்கை உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தில் உள்ள கொள்கையை விடவும் சிறந்ததாக இருக்கிறது. அப்ப இருக்குமா இல்லையா? கடவுள் தானே பேசிக்கு, மதம்னா கடவுள் தானே, மதம்னா கடவுள் நம்பிக்கை ஆகிவிட்டது. அப்ப கடவுள் நம்பிக்கை, ஒவ்வொரு கடவுள் நம்பிக்கையை எடுத்து வைத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீர்களே, ஆனால் இதுக்கு நிகரான கடவுள் நம்பிக்கை ஏதாவது இருக்குதா? இந்த கடவுள் நம்பிக்கை நம்பினால் சுரண்ட முடியாது, ஏமாற்ற முடியாது, மனித குலத்தை பிரிக்க முடியாது, ஏற்றதாழ்வு கற்பிக்க முடியாது, கடவுள் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றி திங்க முடியாது. ஏன்? இவ்வளவு அழகான இலக்கணம் தேவையற்றவன், அனைத்தும் சக்தி உள்ளவன், அனைவருக்கும் ஒரு கடவுள், இப்படி எல்லாம் சொல்லிட்டா சுரண்ட முடியுமா மதத்தை வச்சு? இஸ்லாத்தில் வந்து ஒழுங்கா நம்ம கடைபிடிச்சோம் என்றால் இந்த மார்க்கத்தை சொல்லி யாரும் நம்மை சுரண்ட முடியாது. அப்ப இந்த உலகம் எல்லாம் இப்படி சிந்தித்துப்பா, இதுதான் இஸ்லாத்துக்கு இருக்கிற காரணம். மேற்கத்திய நாடுகள்லாம் இஸ்லாத்துக்கு வர்றான்னா என்ன காரணம்? இப்படி யோசிக்கிறான், இது ஒரு லாஜிக்கா இருக்குது, ஒரு அறிவுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பிக்கை அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துறானா. அடுத்து என்னன்னு கேட்டா, எல்லாம் ஒரு மதங்கள்ல இருக்கிறவனை பார்த்தாலும் எல்லாரும் மதத்தால் ஏமாற்றப்படுகிறான். நீங்க பாக்குறீங்க, மதத்துல நம்பிக்கையோடு இருக்கிறான். அரசியலுக்கும் மதத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா நீங்க சிந்திச்சு பாருங்க. அரசியல்வாதி என்ன பண்ணுவான்? உங்களுக்காக உழைக்கிறான் செய்வன் சொல்லுவான், எல்லாரும் சொல்லுவான். அதுக்காக வேண்டிய அரசியல் அவன் கிறுக்கான், அவன் வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு உங்களுக்காக உழைக்கிறவன் யாரு? அவன் சம்பாதிக்கிறதுக்கு அரசியல் இருக்கிறான். அது எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, அரசியல் இருக்கிறது எதுக்காகத்தான்? நம்மளை ஏமாத்தி சம்பாதிப்பதற்கு தான். கொஞ்சம் ஏமாத்தினவன் நல்ல கட்சின்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். அதிகமா ஏமாத்தினவன் கெட்டவனமோ, கொஞ்சம் ஏமாத்தினவன என்ன செய்வோம்? நல்லவன்னு சொல்லுவோம். போன வாரம் ஏமாத்தினவனை வந்து நல்லவன் ஆக்கிடுவோம், இன்னைக்கு ஏமாத்தினவன கெட்டவன் ஆக்குவோம், அவ்வளவு விஷயம். விஷயம் என்னன்னு கேட்டா, புதுசா ஏமாத்தினா கோவம் வரும், இவனை விட்டு அவனை கூப்பிடுவோம். அவன் நேர்த்தி ஏமாத்தினவன் தானே, பரவாயில்லைன்னு சேர்த்துக்குருவோம். அப்புறம் அவன் ஏமாத்துவானா, முந்தின அவனை கூப்பிடு. இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அரசியல் என்ன பண்றான்னு கேட்டா, நம்ம இடத்துல வந்து ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறான். கிறுக்கனா 2000 ரூபாய் கொடுக்குறதுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறான்னா 2 லட்சம் ஒரு ஆள்கிட்ட இருந்து சம்பாதிக்க முடிஞ்சா தானே செய்வான். உங்களுடைய பணத்தை வந்து லட்சம் லட்சமாக கொள்ளையடிக்க வாய்ப்பு இருந்தால்தான் உங்களுக்கு அந்த 2000 ரூபாய் உங்களுக்கு தருவான். இது எல்லாரும் தர்றான். இடைத்தேர்தல் சொன்னா இதுல திமுக அதிமுக காங்கிரஸ் அதெல்லாம் கிடையாது. யார்கிட்ட பவர் இருக்குதோ அவங்க இந்த வேலையை செய்வார்கள். அப்ப என்ன விளங்குறோம்? இது வந்து ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழி. மற்ற வழியை விட தாறுமாறா சம்பாதிக்கலாம். இருந்த இடத்துல உட்கார்ந்து கையெழுத்துல சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அரசியல் என்னது? ஒரு மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் திருச்சியில் இருந்தார்னு சொன்னா அவர் 5 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பல கோடிக்கு அதிபர் ஆகிவிடலாம். அதான் இன்னைக்கு நாட்டுடைய அரசியல் இருக்கிற காரணம். இது அரசியல் தொலைஞ்சிட்டு போகுது. இது எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம். சில விளங்காதவன் அம்மா ஐயான்னு சொல்லுவானே தவிர அதிகமான மக்கள் நினைஞ்சிருக்கிறோம், விளங்கிதான் வைத்திருக்கிறோம். ஆனால் மதங்கள் அப்படி இருக்கலாமா? அரசியல் சாக்கடை தொலைஞ்சு நாசமா போயிட்டு போகுது. மதம் அப்படி இருக்கலாமா? மதம் என்ன செய்யணும்? அது கடவுளுடையது. அப்ப கடவுளால் உண்டாக்கப்பட்ட மதமா இருந்தா என்ன செய்யணும்? மனிதர்கள் மீது அக்கறை காட்டணும், மனிதர்களுக்கு நல்லது செய்யணும், அவன் ஏமாறா விட்டும் தடுக்கணும், அல்லாஹ்வுடைய கடவுள் பேரை சொல்லி யாரும் ஏமாத்திராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை உண்டாக்க வேண்டும். இப்படி எல்லாம். ஏன்னா மனுஷன் வந்து ஏமாத்திக்கிட்டே இருப்பான். அரசியலை சொல்லி ஏமாத்துற மாதிரி மதத்தை சொல்லி ஏமாத்துவான். அந்த வாசல்களை எல்லாம் அடைக்கணுமா இல்லையா? அடைச்சாதான் அந்த மதம் தேவை. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா
மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் மீது இறக்கப்படணும். அப்பாவிகள், ஒன்றும் தெரியாத மக்கள், நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நல்லது செய்யணும், இவங்களை டெவலப் பண்ணணும், இவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் மதம். மதத்தினுடைய நம்பிக்கைகள், சட்டத்திட்டங்கள்லாம் அந்த மாதிரி இருக்க வேண்டும். அப்படி இருக்குதா? ஒரு மதம்னு சொல்றான், அந்த மதத்தின் பெயரை சொல்லிக் கொண்டு ஒரு நான் தான் சாமியாரு, நான் தான் குருநாதரு, நான் தான் அஜர்த்துன்னு ஒருத்தன் வர்றான், ஒரு மதத்தை சொல்லிக் கொண்டு வர்றான். அவன் மக்கள்கிட்ட என்ன செய்யறான்? அந்த மதத்தை சொல்லி லட்சம் லட்சமா அடிச்சிட்டு போயிடறானா இல்லையா? நான் தான் மத குருங்கிறான், என்னிடத்துல ஆசி வாங்குங்கன்னு சொல்றான். அவன்கிட்ட போய் காலில் போய் விழுகுறாங்க, காலை கழுவிலாம் குடிக்கிறாங்க, அந்த காலை கழுவி அந்த தண்ணியை தலையெல்லாம் ஊத்திக்கிறாங்க. இவன் ஒரு மனிதன், மலைஜலத்தை சுமந்திருக்கிற ஒரு மனிதன், இவனுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்று நம்பாம இவன் தான் கடவுள்னு சொல்லி நம்புறானே, நம்பிட்டு கோடி கோடியா கொண்டே கொட்டுறானா இல்லையா? இன்றைக்கு அதிகமான பணக்காரங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மத தலைவர்கள் தான் அதிக பணக்காரங்களா இருக்கிறாங்க. அதிகமான டாடா, பிர்லா மாதிரி, ரிலையன்ஸ், அம்பானி மாதிரி எல்லாம் பணக்காரங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய பணக்காரர்கள் யாருன்னு கேட்டா இந்த மதத்தின் பெயரால் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள், மத நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் தான் அதிக பணக்காரங்களா இருக்கிறாங்க. ஆனா வித்தியாசம் என்ன? அம்பானி வரி கட்டுவான், எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு உலகத்துக்கு தெரியும், அரசாங்கத்துக்கு வரியை கட்டிடுவாங்க. மத நிறுவனங்கள்ட்ட அரசாங்கம் போவாது, ரெய்டு பண்ணாது, சோதனை பண்ணாது. அது பெரும்பான்மை சமுதாயத்து மதமாக இருந்தால் உள்ளுக்குள்ளேயே தலையெடுத்து வைக்காது. சாய்பாபாண்டா பிரதமர் போய் காலில் விழுவார், எந்த சிபிஐ போய் ரெய்டு பண்ணுவான்? அப்புறமேலே சோனியா காந்தி போய் ஆசி வாங்குவாங்க, எவனுக்காச்சும் உள்ள போக தைரியம் வருமா? அப்ப ஜெயலலிதா போய் ஆசி வாங்கினா அங்க போயிட்டு போலீஸ்காரன் உள்ள போவானா? அப்ப இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் மத தலைவர்கள் காலில் விழுந்து கிடக்கிற காரணத்தினால் அம்பானியை மிஞ்சக்கூடிய அளவுக்கு பணத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனா எல்லாம் மதத்தை சொல்லி சம்பாதிச்சதுதான். இன்னும் சொல்ல போனா அவன் வரி கட்டுறான், வரி கட்டல, கருப்பு பணம் அவ்வளவு. இந்த அளவுக்கு மதத்தை சொல்லி சம்பாதிக்க முடியுது. இதை தடுக்கணுமா இல்லையா? ஒரு மதம் இப்படி பார்க்கறான், ஏழை பார்க்கறான், என்னடா இது, நம்ம சோத்து கஷ்டப்படுறோம், சும்மா ஒரு காவி ட்ரெஸ் போடுறாங்க, ஒரு மாதிரியா ஒரு கெட்டப்ல வர்றாங்க, வந்து மக்கள் காலில் கொட்டிக்கிட்டே இருக்கிறான். கோவம் வருமா வராது அவனுக்கு? அவன்கிட்ட எந்த ஒரு ஆற்றலும் இல்லை, சக்தியும் இல்லை, எல்லா வகையிலும் மனிதனாகத்தான் இருக்கிறான். இவன்கிட்ட கொண்டே பணத்தை கொட்டுறாங்க, கோவம் வருமா வராதா? பணத்தை மட்டுமா கொட்டுறான்? பெண்களை ஏமாத்தி வசியம் பண்றேன்னு சொல்லி, அதை எடுக்கிறேன்னு சொல்லி பெண்களை நாசமாக்கிட்டு போயிடுறாங்க, குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிடுறாங்க. மத குருங்கிற பேர்ல புருஷனை விட்டு பொண்டாடி பிரிச்சு ஓடி போயிடுறான் ஒருத்தன். மத குருன்னு ஒருத்தன் வர்றான், அவன்கிட்ட போய் ஏதோ பேய் பிசாசுன்னு போய் இவளை போய் அனுப்பி விடுறானா, அவளை கூட்டிட்டு ஓடி போயிடுறான் புருஷனை விட்டு. இதெல்லாம் செய்யற ஆளுக்கு யாரு? மத குருமார்கள். அப்ப மத குருமார்களா இருக்கக்கூடிய நீங்க பாக்குறீங்க, மதத்தை வைத்துக் கொண்டு ஏமாத்துறானா இல்லையா? எதனால ஏமாத்துறான்? அந்த நம்பிக்கை ஏமாத்துவதற்கு ஏற்றவாறு பலவீனமாக இருக்கிறது. யாரும் ஏமாத்தலாம்ங்கிற அளவுக்கு அதுல இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்துல அது முடியுமா? ஒரு மனுஷன் வர்றான், மனுஷனை மனுஷன்கிற தாண்டி நினைக்காதே, இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது. அவன் 50 வருஷம் தவம் செஞ்சவனா மனுஷன் தான். மனிதன் செய்யறதை தாண்டி ஒரு காரியத்தை எந்த மத குருவும் செய்ய முடியாது. பெரிய ஷேக், முரீது, மௌலானா யார வேணாலும் எடுத்துக்க, 72 வருஷம் படிச்சவர்னு வச்சுக்க, 50 சில்லா போனவர்னு வச்சுக்க, மனுஷன் மனுஷன் தான். இஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்ன? இவன் செய்கிறான் சொன்னா இவனுடைய மறுமைக்கு செய்கிறான், அவ்வளவுதான். இவனுக்கு எந்த விதமான மனித சக்திக்கு மிஞ்சின ஆற்றலும் இவனுக்கு கிடையவே கிடையவே கிடையாது. இப்படி சொன்னா ஏமாத்த இயலுமா? ஒரு பெரிய சுப்பா தலப்பா போட்டு ஒருத்தர் வர்றாரு, வந்தா நம்ம என்ன நினைக்கணும்? சரி ஏதோ துறவை பார்த்து அஜர்த்தா இருப்பார், அதுவும் நிறுத்திக்கணுமே தவிர இவர் புள்ள கொடுப்பாரு, இவர் பணம் கொடுப்பாரு, இவர் நோயை தீக்குவாரு, இவர் நிம்மதியை தருவாரு, இவர்கிட்ட ஆசி வாங்கினா ஓஹோண்டு வியாபாரம் போகும், இவர்கிட்ட வாங்கிட்டு போனா எல்லாமே நல்லபடி வியாபாரம் நடக்கும், சந்தோஷமா இருப்போம், புருஷன் முன்னாடி சண்டையே வராது, இவர் குறிச்சு கொடுக்குற நாளில் கல்யாணம் பண்ணா நமக்கு நிறைய சந்ததி பெருக்கம் ஏற்படும், இப்படி நம்பலாமா? இஸ்லாம் என்ன பண்ணுது? கடவுளுடைய இடத்தில் எவனையும் எதையும் வைக்காத. அப்ப ஏமாத்த கூடாதுங்கிறக்கா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எல்லா மனுஷன் தான், எவ்வளவு பெரிய சாமியார் மகானா இருந்தாலும் அவன் மனிதன் என்கிறதை தாண்டி வேற ஒன்று அவனுக்கு செய்யவே முடியாது. இப்படி சொல்லுது இஸ்லாம். எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, ஈசா நபியை ஒரு சமுதாயத்தில் உள்ளவங்க கடவுளுடைய மகன் என்று சொன்னார்கள். அதுக்கு இஸ்லாம் எப்படி கவுண்டர் கொடுக்குது? நீ கடவுளுடைய மகன் சொல்றியப்பா, அவரை தாயாரையும்
மரியமையும் என்ன செய்றாங்க, கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு இஸ்லாம் குர்ஆன் கேள்வி கேட்கிறது, நீ வந்து கடவுள்னு சொல்றிய, கானா யகுலானி தாம், அவங்க இருவரும் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்களா இல்லையா? அல்லாஹ் என்ன கேட்கிறான், நீ வந்து ஈசா நபியே கடவுளுடைய புள்ளைங்கிற, அவங்க அம்மாவையும் கடவுள்னு சொல்ற, சரி வச்சுக்கிருவோம், கடவுள்னு சொல்றிய, அவங்க இந்த உலகத்தில் வாழும்போது சாப்பிட்டாங்களா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். கானா ஏகுலானி தாம், சாப்பிட்டாங்க. அப்புறம் என்ன கடவுள்ன்றீங்க? அல்லாஹ் வந்து எதையுமே நாசுக்கா சொல்லுவான், சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவானே தவிர நம்ம பாஷையில் சொன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டானா கக்கூசுக்கு போவான்னு அர்த்தம். அது சொல்றது இல்லை, அது அடங்கி இருக்கிறது. சாப்பிட்டார்களே, சாப்பிடக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டா மலஜலம் கழிப்பான்னு அர்த்தம். நீ ஒரு ஆளை கடவுள்னு சொல்ற, அவர் மலஜலம் கழிப்பாரா இல்லையா? அதை சொல்லு முதல்ல. சாமிங்கிற, மகான்கிற, ஆசிங்கிற, அட அவர் வயிற்றுல மழை இல்லைன்னு காட்ட சொல்லு. 3 நாளைக்கு குறை சொல்லு, கக்கூசுக்கு நான் போக மாட்டேன், அப்படி போனாலும் சந்தனமா கொட்டுன்னு சொல்லு. சொல்ல முடியுமா? சொல்ல கேளுமான்னு கேட்கிறேன். அப்ப என்ன விளக்குது? இது ஒண்ணு அளவுகோல். இஸ்லாம் கேட்குது, மனுஷன் கேட்குது, ஏண்டா மனுஷனுக்கு மேல வைக்கிறீங்க? பெரிய அறிஞரா இருக்கட்டும், பெரிய திறமையான இருக்கட்டும், பெரிய வணக்கசாலியா இருக்கட்டும், வணக்கசாலியா கூட இருக்கலாம், உண்மையா இருக்குமா? இருக்காதீங்க, நடிக்க கூட செய்யலாம். அவர் வணக்கசாலியா இல்ல அல்லாவுக்கு தான் தெரியும், மறுமையெல்லாம் தெரியும். சரி தொலைஞ்சிட்டு போறான்னு நம்பிட்டு போ, அதோட நிறுத்திக்கணுமே தவிர புள்ளைய கொடுங்க நீ கேட்கிற, அவர்கிட்ட ரிஸ்க கேட்கிற, அவர்கிட்ட ஆசையை கேட்கிற, அவர் கையை நீட்டினா அப்படி பணக்காரன் ஆயிரம் சொல்ற, அவர் கையில் என்ன இருக்குது? ஒரு இளவும் கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு மனுஷனை போய் கடவுள் மாதிரி நினைத்து கொண்டு அவங்கால உளுந்து நீ அடிச்சு சாவுறாங்க பாருங்க. நான் ஆதீனமா நீ ஆதீனமான்னு சொல்லி இது மாதிரி உலகம் பூரா நடக்கிறது. உலகம் பூராவே இந்த மாதிரியா நடந்து வெறுப்படைஞ்சு பாக்குறானா? என்ன சிந்திக்கிறான், இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துகிறார்கள்? நம்ம ஒரு மதத்தில் இருக்கிறோம், இந்த மதத்தை சொல்லி நம்மளை ஏமாத்துகிறார்கள். அப்படி இஸ்லாத்தை பரட்டுறான். இந்த போடுது, நபிகளுக்கு கூட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுது. அவன் என்ன படிக்கிறான்? நபிகள் நாயகம் தான் பெரிய ஆன்மீக தலைவர். இந்த மதத்தில் உள்ள பெரிய தலைவர் யாரு? முகமது நபி தான். அந்த முகமது நபியை கூட கடவுளாக்கிறாதீங்க, அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணிடாதீங்க, அவங்கள்ட்ட உங்க தேவையை கேட்டுறாதீங்க, அவங்கள கும்பிட்டுறாதீங்க, அவங்க அடங்கி இருக்கிற இடத்துல போய் நெத்தியை வச்சு நிலத்துல வச்சு சஜிதா பண்ணாதீங்க. இப்படி இருக்கிறதெல்லாம் குர்ஆன்ல பார்க்கறான். அதே மாதிரி முகமது நபி அல்லாஹ் சொல்ல சொல்றான். என்ன சொல்ல சொல்றான்? நபியை நீங்க சொல்லுங்கள், லா ஆலமுல் கைப், நாளை நடப்பது என்ன என்று எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லு. முகமது நபிக்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான், நாளை நடப்பது எனக்கு தெரியாது என்று மக்கள்கிட்ட போய் சொல்லு. எனக்கு தான் தெரியும், படைத்த இறைவனாகிய எனக்கு தெரியுமே தவிர நாளை நடப்பது அவனுடைய அடியாரா இருக்கக்கூடிய முகமது ஆகிய எனக்கு தெரியாது என்று சொல்லு. லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் என்னுடைய கையில இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். முகமதே போய் சொல்லுங்கிறான் அல்லாஹ். முகமது நபியும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மக்களே, என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்ல, எந்த பவரும் இல்ல, எந்த சக்தியும் இல்ல, ஒரு இறைவனை நீங்கள் எல்லாம் வணங்க வேண்டும் என்று சொல்ல வந்த தூதன், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. அப்ப இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தா அந்த மார்க்கத்தை ஏமாத்த இயலுமா? அவன் சிந்திக்கிறான். அடே, முகமது என்ன இடத்துல வச்சிருக்குது, இவன் தோளாந்துருத்தி எல்லாம் கடவுளாக்கி வச்சிருக்கிறான், அவனுக்கு என்னென்னமோ சக்தி இருக்குன்னு சொல்றான், இது பெட்டரா இருக்கு, நினைப்பானா இல்லையா? சிந்திச்சானா இது ஈர்க்கப்படுவானா இல்லையா? இது ஒரு அற்புதமான இந்த மார்க்கத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோமையானால் எந்த மனுஷனையும் கடவுளுக்கு நாங்கள் வைக்கவே மாட்டோம், கடவுள் சக்தி இருப்பதாக நினைக்கவே மாட்டோம். மனித சக்திக்கு அப்பாற்பட்டு எதுவுமே மனுஷனுக்கு கிடையாது. எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனை ஏமாற்ற முடியாதுங்கிறத மேற்கத்திய உலகத்தில் சிந்திச்சு பார்க்கலாம். இங்க பாதிரியார் மாதிரி சாமியார் மாதிரி எல்லாம் இங்க விளையாட்டு நடக்காது. குருடனை பார்க்க வைக்கிறேன்னு ஏமாற்ற முடியாது, செவடனை கேட்க வைக்கிறேன்னு ஏமாற்ற முடியாது, பரிசுத்தாவி இறங்குவீராக நடக்காது. இங்க அல்லாட்ட மட்டும் தான் கேட்கணும், அவன் சூப்பர் பவர் மனுஷன் இப்படிங்கிற ஒரு அஸ்திவாரத்தை பலமா போட்டு வச்ச காரணத்தினால் முகமது நபியை கூட மனித நிலைக்கு மேல உயர்த்தாதீர்கள். நபிகள் நான் சொன்னார்கள், லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மேரியின் மகன் இயேசுவை எப்படி கிறிஸ்தவ மக்கள் எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி என்னை நீங்கள் எல்லை மீறி புகழாதீர்கள். முகமது நபி சொன்னார்கள், மக்களுக்கு சொன்னாங்க. இயேசுநாதரை பார்க்கிறாங்க, அவரை எந்த நிலையில் அந்த மக்கள் உயர்த்துகிறார் என்று அவங்க சிந்திக்கிறாங்க, அது வரக்கூடாது எச்சரிக்கிறாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்க? இயேசுவை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எப்படி வரம்பு மீறி கடவுளின் மகன் என்று சொல்லி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி என்னை நீங்கள் புகழக்கூடாது. என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் ரெண்டே விஷயம் தான் சொல்ல வேண்டும். ஒன்னு, அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள்.
நான் அல்லாஹ்வுக்கு அடிமை, அதே நேரத்தில் மெசேஜ் அங்க இருந்து வாங்கி உங்களுக்கு தருவேன், அவ்வளவுதான். வர்ற செய்தியை வாங்கி தர்ற வேலை தானே தவிர கடவுள் சக்தி எல்லாம் எனக்கு கிடையாது என்று இப்படி சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப இதை பார்க்கும் பொழுது அவன் ஈர்க்கப்படுறானா இல்லையா, இதை சிந்திக்கிறான். அதே மாதிரி கடவுள், இந்த இஸ்லாம் கடவுள்ங்கிற பேர்ல இருக்கிற சட்டத்திட்டங்களை சிந்திக்கிறான். ஒவ்வொரு மார்க்கத்திலையும் சட்டத்திட்டம் இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மதங்கள்ல தீர்வு இருக்கான்னு தேடி தேடி பார்க்கறான். ஒன்னுலயுமே தீர்வு இருக்க மாட்டேங்குது. கடைசியில இஸ்லாம் தான் தீர்வு. சிந்திச்சு பார்க்கறான், இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு இஸ்லாத்துல தீர்வு இருக்கிறத பார்த்து அப்படி பிரமிச்சு நிக்கிறான். ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன சட்டம். நம்ம இஸ்லாத்துல ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். முஸ்லிம்கள் ஆண்கள் என்ன செய்யணும், சுன்னத்து பண்றோம்ல, ஆண்களாக இருந்தார்களே ஆனால் ஹத்னான்னு சொல்லக்கூடிய விருத்த சேதனம் பண்றோம். நம்ம பண்ணுவது மத நம்பிக்கையில பண்றோம். இப்படி இஸ்லாம் சொல்லி இருக்குது, இதனுடைய நன்மை என்னங்கலாம் விளங்கலாம் நம்ம செய்யல. நம்ம அப்பம்பாட்டனா அப்படி பாரம்பரியமா வருகிறது, நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க, நம்ம செய்கிறோம். இன்றைக்கு இப்ப ஆராய்ச்சி பண்ணி ஒன்னு கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்? இன்றைக்கு பெரிய உலகத்துக்கு சவாலாக மருந்து கண்டுபிடிக்க முடியாத சவாலாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா எய்ட்ஸ்ங்கிற நோய். இந்த ஆண் பெண்கிற உறவு முறையினால் ஒரு நோய், எய்ட்ஸ்ங்கிற நோய் ஏற்படுகிறது. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து இல்லை. யாருக்காவது எய்ட்ஸ் வறுமையானால் அவங்களுக்கு எல்லா விதமான நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்து போய்விடும், படிப்படியா இல்லாம போய்விடும். ஜலதோஷம் வந்துச்சா அது காலத்துக்கு உனக்கு ஜலதோஷம் தான். அது எதிர்த்து போராடக்கூடிய கிருமிகள் உன்கிட்ட இருக்காது. அப்ப எந்த நோய் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய கிருமிகள் போச்சுன்னு சொன்னா சீக்கிரத்தில் மரணம் வந்துவிடும். அது போக எய்ட்ஸ் நோயாளி ஒருத்தனோட உடலுறவு கொண்டாங்கன்னு வைங்க, ஆணோட பெண்ணு, பெண்ணோட ஆணு, ஒரு தரப்புக்கு எய்ட்ஸ் இருக்குமே ஆனால் அது உடனே எல்லாருக்கும் பரவி, அவங்க சம்பந்தப்பட்ட எதிர்பார்ட்டிக்கும் பரவிடும். அப்படிங்கிற அளவுக்கு நீ கண்டுபிடிச்சு அதுக்கு தப்புலாம் வழி சொல்லி கொடுக்குறான். என்ன செய்யுங்க, எய்ட்ஸை தடுக்க காண்டம் யூஸ் பண்ணுங்க அரசாங்கத்தில் என்ன செய்யறான். அப்போ தப்பு விட மாட்டேங்கிறான். அது வராம செய்யறதுக்கு மறுபடியும் குறுக்குவழியை தான் சொல்லி கொடுக்குறான். அதை விட்டு தள்ளுங்க. இது ஒரு பெரிய தலைவலியா போய் உலக நாடுகள்லாம் என்ன செய்யறான், ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றான், இத எய்ட்ஸை ஒழிக்கிறதா இருந்தால் ஒரே வழி, ஆண்கள், உலகத்து ஆண்கள் எல்லாம் சுன்னத்து செய்ய வேண்டும். சுன்னத்து பண்ணினால் எய்ட்ஸ் வராது. எப்படி கண்டுபிடிக்கிறான்? ஆண்கள் சுன்னத்து செய்தார்களே ஆனால் எய்ட்ஸ் வராது என்று இப்ப விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றான்னு சொன்னா, இந்த ஜிம்பாப்வேன்னு ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டில் உள்ள எம்பிக்கள் எல்லாம் ஒன்னா கூடி நாம் எய்ட்ஸை ஒழிப்பதற்காக நாங்க எல்லோரும் சுன்னத்து செய்ய போகிறோம். முஸ்லிம் அல்ல, ஜிம்பாப்வே நாட்டுடைய எம்பிக்கள். இது சொன்னவன்லாம் யாருன்னு கேட்டா கிறிஸ்தவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள். அவன் சொல்றான், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சுன்னத்தை நாங்கள் செய்ய போகிறோம், எய்ட்ஸ் வராமல் தடுப்பதற்கு. எத்தனை வயசுல சொல்றான்? சின்ன பிள்ளை நம்ம செஞ்சு விட்டுறோம். அவன் 85, 60, 70 வயசு இருப்பான். அவன் சொல்றான், நாங்கள் இந்த எய்ட்ஸ் வரக்கூடாது என்று தடுப்பதற்காக, மக்களுக்கு விழிப்பூட்டுவதற்காக நாங்கள் சுன்னத் செய்ய போறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டிக்ளேர் பண்றான். அதோடு மாத்திரம் இல்லாம உடனடியாக ஜிம்பாப்வே நாட்டுடைய பாராளுமன்றம் கூடி சட்டம் போடுகிறது, இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா சுன்னத்து பண்ண வேண்டும், எல்லா ஆண்களுக்கும் சுன்னத்து செய்தான் ஆக வேண்டும். சின்ன ஒரு விஷயம், இது என்னடா தேவையில்லாம போட்டு கஷ்டப்படுத்துறீங்கன்ற மாதிரி அப்ப நினைச்சான். ஒரு கொடூரமான ஒரு செயல் மாதிரி நினைச்சு வெளியே இருந்து பார்த்தாங்க. அறுக்குறாங்க அப்படிங்கிற பெரிய அறுக்குறாங்கிறதுக்கு பேரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேவலமாக என்ன செஞ்சான் நினைத்தான்.